அஸ்ஸலாமு அலைக்கும். சாஃப்டான பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் இதுல தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா பிசைஞ்சுக்கிருங்க. ஒரு முட்டையை ஆட் பண்ணி அதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருங்க. இப்போ சீனி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கிருங்க. சோடா உப்பு போட்டுக்கிருங்க. பாலை கொஞ்சமா ஊத்தி கலக்கிக்கிருங்க நல்லா. உப்பு 1/4 டீஸ்பூன். அப்புறம் மாவை கொட்டிக்கிடலாம். கொட்டி நல்லா அப்படி பிசைஞ்சுக்கிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி பிசைஞ்சுக்கிருங்க. எல்லாத்தையும் ஒண்ணா ஊத்திராதீங்க. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு வச்சுக்கிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறலாம். தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஊத்திக்கிட்டு பணியத்தை ஊத்திடலாம். மிதமான தீயிலேயே வச்சுக்கிருங்க. அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். வெந்திரிச்சாண்டி ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்க நடுவால. அப்புறம் எடுத்து பொசு பொசுண்ட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்